ನೀರಡಿಸಿ ಜಾಹ್ನವಿಯ ತೀರದಲ್ಲಿ ಬಂದು ಭಾವಿಯ ನೀರ ಕುಡಿಯುವ ಮಾನವರುಂಟೆ. ಹರಿಯ ಸಿರಿ ಚರಣವಿರಲು ಬರಡು ದೈವಗಳನ್ನೇಕೆ ಭಜಿಸುವೆ ಮನವೇ. ಸಿರಿರಮಣ ಬೇಲೂರ ಚನ್ನಿಗರಾಯ ಪುರಂದರ ವಿಠ್ಠಲನಿರಲು ಬರಡು ದೈವಗಳನ್ನೇಕೆ ಭಜಿಸುವೆ. ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪರಮಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரிய குருபியோ நமः. ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதுல இது 240வது எபிசோட். ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. இதில் என்ன பண்ணுறோன்னா, ஒரு புரந்தரதாசருடைய பாடலை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அதாவது இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோங்க, சின்ன குழந்தைங்க யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்களெல்லாம் ஊக்குவிக்கும் வகையில் அவங்களே பாட வைத்து அந்த பாடல்களுக்கு அர்த்தம் சொல்லி கொண்டு வருகிறோம். உங்களை வீட்லேயும் யாராவது குழந்தை பாடுறதா இருந்தால் அந்த கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய மெயில் ஐடியோ நம்பரையோ கொடுத்தீங்கன்னாக்கா வி வில் கான்டாக்ட் யூ. நீங்கள் அந்த குழந்தைய பாட சொல்லலாம். ஏன்னா இப்போ குழந்தைகளை வந்து தாசர் பாடல்களை பாட வைக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய ஒரு முயற்சி. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும் இதை. ஸோ அதனால் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் யாராவது சின்ன குழந்தை தாசர் பாடல்கள் பாடுறதா இருந்தால் எங்களுக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். அவங்களுடைய கமெண்ட்டில் வந்து உங்களுடைய மெயில் ஐடியோ அல்லது ஃபோன் நம்பரையோ கொடுத்தா வி வில் கான்டாக்ட் யூ. அதுதான் உண்மை. ஸோ அது மாதிரி இந்த தடவையும் ஒரு சின்ன பொண்ணு தான், கிருதா தேசாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு தான் இந்த பாடலை பாடியிருக்கிறது. இது பார்த்திங்கன்னா இந்த பெங்களூரை சேர்ந்த இந்த பொண்ணு வந்து 7ஆம் கிளாஸ் படிக்குது. இது வந்து என்னென்னா நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல் பனசக்ரி அப்படிங்கிற ஸ்கூலில் படிச்சுட்ருக்க இந்த பொண்ணு. இதுக்கு வந்து இந்த தாசர் பாடல்களுக்கு ஆசிரியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மானசா வினய் அப்படிங்கிறவங்க தான். விதுஷி மானசா வினய் அப்படிங்கிறவங்க தான் இதுக்கு வந்து ஆசிரியராக இருந்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த பொண்ணு நன்றாக கற்றுக்கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறது. இது கங்குபாய் ஹங்கால் யூனிவர்சிட்டி மைசூரில் வந்து கர்நாடக சங்கீத மியூசிக் எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அதில் 92% வாங்கி ஜூனியரில் வந்து இந்த பொண்ணு பாஸ் பண்ணியிருக்கு. நிறைய தாசர் பாடல்களை பாடக்கூடியது. ஸோ அந்த குழந்தையின் பெற்றோர்களுக்கு எங்களுடைய பாராட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த குழந்தைக்கும் எங்களுடைய பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போல் எல்லா குழந்தைகளும் பாட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இப்போ வந்து இந்த பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாளபேக்கு தக்க மேளபேக்கு அப்படிங்கிற ஒரு பாடல் தான் இது. அதாவது இந்த பாடலை நீங்கள் வந்து எந்த பஜனையிலுமே கேட்டிருக்க முடியாது. இது வந்து எந்த கடவுளை போற்றி பாடலோ அல்லது எந்த தத்துவத்தை சொல்லக்கூடிய பாடலோ கிடையாது இல்லையா. வைராகிய பாடலும் கிடையாது, கடவுளை போற்றி பாடக்கூடிய பாடலும் கிடையாது. அதனால் என்ன ஆகுனாக்கா, இதை யாரும் பஜனைகளில் பாடுவதில்லை. ஆனால் நம்ம புரந்தரதாசர் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து சங்கீத பிதாமகர். அவர் கர்நாடக சங்கீதத்தின் பிதாமகர் என்று அழைக்கப்படுபவர். ஆரம்ப காலத்திலேயே எப்படி சங்கீதம் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக பாடங்களை அமைத்து கொடுத்தவர் நம்முடைய புரந்தரதாசர். அப்போ அவர் சொல்கிறார், ஒரு பாடல் ஒரு கிருதி அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குகிறார். ஒரு பாடலுக்கான லட்சணங்கள் என்ன, அங்கங்கள் என்ன, அதில் இருக்கிறார். அதாவது ஆதி காலத்தில் என்ன இருந்தது, ஃபஸ்ட்டு வேதங்கள் வந்தது. அப்புறம் என்ன பண்ணார், வியாசர் வந்து வேதங்களை தொகுத்து கொடுத்தார். வியாசர்னாலே பிரிக்கிறதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். அதையும் தொகுத்து கொடுத்தார். அப்புறம் பிரம்மசூத்திரம் எழுதினார். அதாவது உபனிஷத்துகளுக்கெல்லாம் ஒரு மூலமாக பிரம்மசூத்திரத்தை எழுதினார் அவர். அப்புறம் என்ன பண்ணாங்க, அது யாருக்கும் புரியல, அது ரொம்ப சுருக்கமாக இருக்கும், அது யாருக்குமே புரியலை. அதற்கு பிறகு என்ன வந்தவர்கள் என்ன பண்ணார்கள், அந்த பிரம்மசூத்திரத்திற்கு பாஷ்யங்கள் எழுதினார்கள். அந்த வகையிலே மத்வாச்சாரியர் என்ன பண்ணார், பிரம்மசூத்திரத்துக்கு அதாவது பேதமே சத்தியம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து ஒரு பிரம்மசூத்திர பாஷ்யம் எழுதுகிறார். பிறகு அதில் இருக்கும் தர்க்கங்களை விளக்குவதற்காக அதற்கு அணுவியாக்கியானம் என்ற ஒரு நூலையும் எழுதுகிறார். ஸோ இது போல் பிரம்மசூத்திர பாஷ்யமும் அணுவியாக்கியானம் இல்லாமல் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு வந்த ஜெயதீர்த்தரும் நியாயசூதா கொடுக்கிறார். இது போல் எல்லாம் விளக்கி கொண்டார். பட் ஆனாலும் அது பாமரர்களை சென்று அடைவதில்லை. அவங்களுக்கு வந்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானமோ அல்லது அறிவோ இருக்கிறது இல்லை. அப்போ அது என்ன பண்ணணும், அவர்களுக்கு தெரிந்த மொழியிலேயே அது வரணும் அப்படின்னு நினைக்கும் போது நரஹரி தீர்த்தர் வந்து ஒரு சின்ன முயற்சியாக இந்த கன்னடத்திலே பாடல்களை இறங்கணும். அதாவது இந்த தாசர பாடல்களுக்கான அந்த ஒரு பேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து மத்வாச்சாரியர்கிட்டே தோன்றுன்னு சொல்லலாம். இந்த துவாதச ஸ்தோத்திரான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதே வந்து இதுக்கு அது ஒரு வகையான தாசர பாடலுக்கான அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பாடலில் பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் இருக்குது, இலக்கணங்கள்லாம் இருக்குது. அந்த இலக்கணங்கள் அதிலிருந்து தான் எடுத்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம பின்னாடி வரும்போது மறுபடியும் பேசலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அவருக்கு பிறகு வந்த ஸ்ரீபாதராஜர் என்ன பண்ணார், ஆழ்வார்கள் எல்லாம் தமிழிலே பாடுவதை பார்த்து கன்னடத்திலே பாடல்களை கொண்டு வந்தார். அவர் காலத்திலே பூஜையிலே கன்னடத்திலே பேசுவது என்பதே ஒரு தீட்டு என்று நினைத்த காலத்திலே கன்னடத்திலே பாடல்களை பாட வைத்தார். அவருக்கு பிறகு அவருடைய
சிஷ்யரான வியாசராஜரையும் அதை முன்னெடுத்து சென்றார். அவருக்கு பின் வந்த சிஷ்யர்களான புரந்தரதாசரும் பின் கனகதாசரும் இதை முன்னெடுத்து சென்றார்கள். அதுக்கு பிறகு ஒரு தாச பரம்பரையே வந்தது. அவருக்கு 200 ஆண்டுகளுக்கு பிறகு துங்கபத்ரா நதிக்கரைக்கும் கிருஷ்ணா நதிக்கரைக்கும் இடையிலே இருக்கிற அந்த ஒரு தோவாப் என்று சொல்லக்கூடிய அந்த ஏரியா இருக்கு இல்லையா, கிருஷ்ணா நதியும் அந்த துங்கபத்ரா நதியும் சேர்ந்து தாளாட்டிய அந்த நிலப்பரப்பு இருக்கிறதே, அங்கிருந்து தாச கூட்டம் தோன்றியது. விஜயதாசர், கோபாலதாசர், ஜெகநாததாசர், பிராணேஸ்வரதாசர் அப்படின்னு ஒரே தாசர்களாக வந்தாங்க. ஆக்சுவலி அதே என்ன பண்ணாது, எப்படி சங்கீதம் சாகித்யமும் போல் அந்த துங்கபத்ரியும் கிருஷ்ணாவும் விளங்கியது அப்படின்றாங்க. ஸோ அங்கே அந்த விளங்கி அப்படியே மேலே வந்தது. ஸோ அப்போ தாசர்கள் என்ன பண்ணாங்க, அதை நமக்கு பாடல் வடிவாக கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வச்சன சாகித்யான் இருந்தது. வச்சனங்களாக இருக்கும். பசவண்ணன வசனாமங்களாம் கண்டது அது மாதிரி அது வசனங்களாக இருக்கும். அதை பாடல்களாக பாட முடியாது. அதுக்கு தான் பிறகு தான் இந்த தாசர்கள் அந்த வேதத்திலே, உபனிஷத்துகளிலே, பாகவதத்திலே இருக்கின்ற எல்லா சாரங்களையுமே எடுத்து சாதாரண மக்களுக்கு கொண்டு செல்லும் வகையிலே கன்னடத்திலே கிருத்திகள் ஏற்ற ஆரம்பித்தார்கள். அதுதான் நம்ம தாசர பதம் சொல்லுவோம். அப்படி எழுதக்கூடிய இந்த பதங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு விளக்கிறது தான் இந்த பாடல். அந்த புரந்தரதாசர் நம்மளை சொல்லித்தராரு. ஒரு பாடல்னால் அதுக்கு என்னென்னலாம் இலக்கணங்கள் இருக்க வேண்டும், என்னென்ன லட்சணங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு விளக்குகிறார். அதுதான் இந்த பாட்டு. தாளபேக்கு தக்க மேளபேக்கு அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டை குமாரி கிருதா தேசாய் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிருதா தேசாய் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பிறகு இந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போ கிருதா தேசாய் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். ತಕ್ಕ ಮೇಳಬೇಕು, ತಾಳಬೇಕು ತಕ್ಕ ಮೇಳಬೇಕು, ಶಾಂತ ವೇಳೆಬೇಕು, ಗಾನ ಕೇಳ ಬಯಸುವಾಗೆ ತಾಳಬೇಕು ತಕ್ಕ ಮೇಳಬೇಕು. ಯತಿ ಪ್ರಾಸವಿರಬೇಕು, ಗತಿಗೆ ನಿಲ್ಲಿಸಬೇಕು. ಯತಿ ಪ್ರಾಸವಿರಬೇಕು, ಗತಿಗೆ ನಿಲ್ಲಿಸಬೇಕು. ರತಿಪತಿ ಪಿತನೋಳು ಅತಿ ಪ್ರೇಮವಿರಬೇಕು. ರತಿಪತಿ ಪಿತನೋಳು ಅತಿ ಪ್ರೇಮವಿರಬೇಕು. ತಾಳಬೇಕು ತಕ್ಕ ಮೇಳಬೇಕು. ಗಳ ಶುದ್ಧವಿರಬೇಕು, ತಿಳಿದು ಹೇಳಲು ಬೇಕು. ಗಳ ಶುದ್ಧವಿರಬೇಕು, ತಿಳಿದು ಹೇಳಲು ಬೇಕು. ಕಳವಳ ಬಿಡಬೇಕು, ಕಲೆ ಮುಖವಿರಬೇಕು. ಕಳವಳ ಬಿಡಬೇಕು, ಕಳೆ ಮುಖವಿರಬೇಕು. ತಾಳಬೇಕು ತಕ್ಕ ಮೇಳಬೇಕು. ಅರಿತವರಿರಬೇಕು, ಹರುಷ ಹೆಚ್ಚಲು ಬೇಕು. ಅರಿತವರಿರಬೇಕು, ಹರುಷ ಹೆಚ್ಚಲು ಬೇಕು. ಪುರಂದರ ವಿಠಲನ ಪರದೈವವೆನಬೇಕು. ಪುರಂದರ ವಿಠಲನ ಪರದೈವವೆನಬೇಕು. ತಾಳಬೇಕು ತಕ್ಕ ಮೇಳಬೇಕು, ಶಾಂತ ವೇಳೆಬೇಕು. ಗಾನ ಕೇಳ ಬಯಸುವಗೆ ತಾಳಬೇಕು ತಕ್ಕ ಮೇಳಬೇಕು. ತಾಳಬೇಕು ತಕ್ಕ ಮೇಳಬೇಕು. தாளಬೇಕು தக்க மேளಬೇಕು. மாதிரி கிருதா தேசாய் ரொம்ப அழகாக பாடியிருக்க அந்த குழந்தை. என்னுடைய பாராட்டுதல்கள். அவருடைய பெற்றோர்களுக்கும் அவருடைய ஆசிரியருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பாட்டோட பல்லவிக்கு போவோம். ತಾಳಬೇಕು ತಕ್ಕ ಮೇಳಬೇಕು, ಶಾಂತ ವೇಳೆಬೇಕು, ಗಾಣವನ್ನು ಕೇಳುವಂಬವರಿಗೆ அதான் என்ன வேணும், ಗಾಣವನ್ನು ಕೇಳುವಂಬವರಿಗೆ என்ன வேணும், தாளಬೇಕು தக்க மேளಬೇಕು, சாந்த வேளಬೇಕು. இந்த பாட்டை ஒருத்தர்கள் கேட்க வேண்டும், நாம் எழுதக்கூடிய ஒரு பாடலை ஒருவர் விரும்பி கேட்க வேண்டும் என்று நினைத்தால்
நாம் எழுதும் பாடலை அடுத்தவர்கள் விரும்பி கேட்க வேண்டும் நீங்கள் நினைத்தால் அந்த பாட்டுக்கு என்னென்னலாம் இருக்கணும்? தாள ಬೇಕು, அதுக்கு ஒரு நல்ல தாளம் இருக்கணும், தாளகதி இருக்க வேண்டும் அந்த பாடலிலே. தக்க மேள ಬೇಕು, அந்த பாடலுக்கு தகுந்தமான மேளம் இருக்க வேண்டும். அப்போ தான் அதை அனுபவித்து கேட்க முடியும். நீங்கள் பாடிட்டு இருக்கீங்க, அதுக்கு தக்க மேளம் இருக்க வேண்டும். அது பாட்டுக்கு பாடுறாங்க, இவன் பாட்டுக்கு அடிக்கிறான்றது அதெல்லாம் கிடையாது. அவர் பாட்டு பாடுற ஒரு தவுள் அடிக்கிறாருன்னா கிடையாது. தக்க மேளம் இருக்கும். ஸோ என்ன இருக்கணும்? அந்த பாட்டில் தாளம் இருக்க வேண்டும். இந்த ஒவ்வொரு பாட்டுக்கும் பார்த்திங்கன்னா என்ன தாளம் என்ன ராகம்னு போட்டிருப்பாங்க இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு தாளம் இருக்கும், தாளகதி இருக்க வேண்டும். அந்த தாளகதி இருக்க வேண்டும், ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಮೇಳಂ இருக்க வேண்டும். அதே மாதிரி சாந்த வேலை இருக்கும், ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கணும். எல்லாம் லாலாம் கத்திக்கிட்டு இருக்காங்க, இப்போ பாடலே இறைச்சலாக போயிடுச்சு. இப்போ வரலையா, இப்போ பாடலே நம்ம கேட்குற பாடல். ஸோ அப்படி இறைச்சலாக இருக்கக்கூடாது, சாந்தமாக கேட்கக்கூடிய ஒரு வேலையிலே கேட்கக்கூடிய ஒரு பொருளாக அந்த பாடல் இருக்க வேண்டும் என்று புரந்தரதாசர் நமக்கு சொல்கிறார். இப்போ பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம். ಯತಿ ಪ್ರಾಸವಿರಬೇಕು, ಗತಿಗ ನಿಲ್ಲಿಸಬೇಕು, ರತಿಪತಿ ಪಿತನೊಳು ಅತಿ ಪ್ರೇಮವಿರಬೇಕು. இந்த மாதிரி பாடல்கள்லாம் எழுதணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அந்த ரதிபதி யார்? அது ரதிபதி மன்மதன். ரதிபதி பித்தனொழு, அந்த மன்மதனுடைய தந்தையிடம் நமக்கு அதிகமான பக்தி இருக்க வேண்டும், பிரேமம் இருக்க வேண்டும். அந்த ஸ்ரீஹரி இருக்கிறாங்களே, அதான் ரத்தியோட பத்தியான அந்த மன்மதனுடைய தந்தையான அந்த ஸ்ரீஹரியிடத்திலே நமக்கு மிக பெரிய பிரேமம் இருக்க வேண்டும், பக்தி இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்? அந்த பாட்டில் எத்தி பிராசவிரபேக்கு. எத்தினா என்ன? நிறுத்தி பாடுறோம் இல்லையா? நிறுத்தி பாடுறது தான் எத்திம்பாங்க. எதுகை மோனைம்பாங்க தமிழில் இல்லையா? தமிழில் சொல்கிறோன்னே எதுகை மோனைன்னு, அதுதான் இந்த எத்தி பிராசா அப்படிங்கிறது. அதாவது ஒரு நிறுத்தம், எங்கே பாட்டை நிறுத்தணும், எங்கே பாட்டை எடுக்கணும், மறுபடியும் அந்த இடத்துல பிரித்து கண்ணாப்பின்னாலாம் பாடக்கூடாது. அந்த வார்த்தையுடைய அர்த்தமே கெட்டு போகிற அளவுக்கு அதை பிரிக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தணும், எங்கே பாடணுமோ அங்கே பாடணும். ஏற்றி இருக்கணும், அதாவது அந்த ஒரு எங்கே நிறுத்த வேண்டுமோ அது நிறுத்த வேண்டிய இருக்க வேணும். பிராசவிரபேக்கும். பிராசனா என்ன? சந்தம் அல்லது மோனை, எதுகை மோனைன்னு சொல்கிறோம், அதுதான். அதாவது ஒரு பாடலுக்குன்னா சில இலக்கணங்கள்லாம் இருக்குது. அந்த பாட்டை ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஃபஸ்ட்டு எழுத்துக்கும் ரெண்டாவது எழுத்து இருக்கு இல்லையா, அதுவும் அந்த சரணங்களை வரக்கூடிய எல்லா இடத்துலையும் ரெண்டாவது எழுத்தும் ஒரே இனத்தை சேர்ந்ததாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பல்லவியிலையும் அணுப்பல்லவியிலையும் அவ்வளோதான். பல்லவியில் எந்த இடத்துல முதல் எழுத்துக்கு பின்னால் என்ன எழுத்து வருகிறதோ அதே தான் அணுப்பல்லவியிலும் முதல் எழுத்துக்கு பின்னால் வர வேண்டும். அதே மாதிரி அந்த வார்த்தையிலே கடைசியிலே உட்காரக்கூடிய அந்த ஒரு வார்த்தை இருக்கிறது இல்லையா, அதுக்கு அந்த ஒரு அளவான மாத்திரை இருக்கணும். அதுவும் ಬೇಕು, ಕೊಡಬೇಕು, ಬರಬೇಕು, ಹೋಗಬೇಕು, அந்த மாதிரி ஒரே சந்தத்தில் உட்கார வேண்டும். அப்போ தான் அந்த ஒலி அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு. அதாவது இதோட அடிப்படையை நான் அப்பயே சொன்னேன் இல்லையா, நம்முடைய மத்வாச்சாரிய எழுதினா துவாதச ஸ்தோத்திரம் தான் அப்படின்றாங்க. அதில் அந்த 8வது விஜயத்தில் சொல்ல பிரேனயாமோ வாசுதேவம் சொல்ல வந்திதா சேஷ வந்தியோர் பிருந்தாரகம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்திதான் இருக்கும், அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா சந்தனார்ச்சிதான் இருக்கும், அதுக்கெல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திரான்னு வரும், அதுக்கு அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா மந்தரோன்னு வரும். அதாவது ரெண்டாவது எழுத்து இந்தி 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 இந்தின்னு வரும். ஸோ இதை தான் நம்ம அந்த பிரயாசான்னு சொல்கிறோம். அது மாதிரி சொல்லணும். நீங்கள் நிறைய எல்லா பாடலையும் பார்க்கலாம். புரந்தரதாசர் படம் இன்னும் ஈஸியாக சொல்லணுன்னாக்கா பாக்யாதி லட்சுமி பாரம்மா பார்த்துருக்கீங்களா? அதில் வரும்ல, ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೊಂದು ಹೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುತ್ತ, ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೊಂದು ಹೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುತ್ತ, சாது சஜ்ஜனர ಹೆಜ್ಜೆ ಸಜ್ಜೆ, அப்புறம் மஜ்ஜிகை உலகை அப்படின்றாரு, மூணாவது மஜ்ஜிகை அப்படின்றாரு. அதாவது இந்த ரெண்டாவது ஈஜி வர மாதிரி அதில் பாருங்களேன், அது கொண்டு வரது எவ்வளோ கஷ்டம்னா அது மாதிரி நாம வச்சு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது மூணாவதுக்கு இது இஜ்ஜிக்கு என்ன பண்ணுவோம், நானே வச்சுக்கும் போது தான் மஜ்ஜிகைன்னு கொண்டு வரணும். மஜ்ஜிகை உலகிருவோ வெண்ணெய் அந்தே அப்படின்றாரு. ஸோ அது மாதிரி கொண்டு வரணும் இல்லையா? ஹூவை தருவர மனைகே ಹುಲ್ಲ தருவா. இந்த ஹூவாக்கு எப்படி பாரு எதிர்பிராசம் கொண்டு வரப்பாரான்னு பார்த்தா அவ்வா லக்குமி ரமணான்னு பாடுவார். ஹூவா அவ்வா அது மாதிரி கொண்டது உட்கார வைக்கிறதுங்கிறது கஷ்டம். நான் ஒரு முறை நம்முடைய நண்பர் திரு தேவநாதன் இருக்கார் இல்லையா, விதூஷகர் சங்கீத வித்வான் தேவநாதன் இருக்கார் இல்லையா, அவரு ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், சார் நிறையா பாடலில் அந்த மாதிரி நான் புரந்தரதாஸ் பாடலாகட்டும் தாசர் பாடலில் இது இருக்கிறதில்ல சார், நான் பார்த்தேன், எல்லா பாடலையும் இருக்குன்னு சொல்ல முடியாத போல இருக்கே அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை இதுக்கு இலக்கணம் வகுத்தவரே அவர் தான் இருக்கும். என்ன ஆயிடுச்சுன்னாக்கா புரந்தரதாசர் பாடல்கள் இந்த தாசர் பாடல்கள்லாம் வர எழுதும்போது அது அப்படியே மாறி வந்துருச்சு. நம்பர் 1
எஸ்பெஷலி புரந்தரதாசர் பாடல்கள்லாம் 1565 வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சுல்தான்கள் படைகள் படால் ஹம்பி நகரமே அழிகிறது. அப்படி அழியும்போது இவருடைய பாடல்கள்லாம் தூக்கி போட்டு எரிச்சிடுறாங்க. நம்ம தான் பார்த்தோம் இல்லையா, 4,75,000 பாடல்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 1000 பாட்டு தான். அவங்க கையில் என்ன கிடச்சிட்டு எடுத்துகிட்டு ஓடினாங்களோ, அவங்க தலையிலே என்ன வைத்து கொண்டு இருந்தார்களோ அதுதான். அங்கேருந்து நிறைய பேர் மகாராஷ்டிராவுக்கு போனாங்க, நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, நிறைய பேர் ஆந்திராவுக்கு போனாங்க, அந்த இதுலேருந்து தப்பிச்சு ஓடினாங்க. அப்படி ஓடும்போது ஒன்றுமே கொண்டு போக முடியல, எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சிட்டாங்க. அவர்களுடைய தலையிலே என்ன இருந்ததோ, ஏதோ 1-2 ஓலைச்சுவடிகள் கை இருந்தோ அந்த பாடல்கள் தான் பிழைத்தன. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அதை நினைவிலே வைத்து கொண்டு எழுதும் பொழுது நிறைய பிழைகள் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம பாடக்கூடிய பாடலும் அப்படியே புரந்தரதாசர் கொடுத்த பாடலானாக்கா இருக்கிறதுக்காக சான்ஸ் இல்லை. இடைச்சொல்கள் நிறைய இருக்கலாம். அப்புறம் சில வார்த்தைகளை விட்டிருக்கலாம் அவர்கள், என்ன அவர்களுக்கு பாடுவதற்கு வசதிக்காக வார்த்தைகளை மாற்றி அமைத்து கொண்டிருக்கலாம். பின்னாடி இந்த சங்கீதம் பாடுறவங்கெல்லாம் அவங்களுடைய பாடலுக்கு வசதியாக அந்த இதை வந்து மாற்றி அமைத்து கொண்டிருக்கலாம். இது மாதிரி ஆயிருக்குமே ஒழிய நிச்சயமாக அவர் நல்லா எழுதியிருப்பார் சார் அப்படின்னு. சில இடத்துல என்ன ஆகுனாக்கா அதை பிரிக்கிற விதம் இருக்கிறது. நார்மலாக தமிழில் எழுதுகிற மாதிரி பார்த்திங்கன்னா கன்னடத்தில் வராது. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மெய்யெழுத்து ஸ்டார்ட் ஆக முடியாது. ஆனால் கன்னடத்தில் மெய்யெழுத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் லைனை. அதே மாதிரி வார்த்தைகளை உடைப்பது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ரத்துன தொரைக்கு தெனகே வந்து ரத்துன தொரைக்கு தெனகேன்னு சொல்லிட்டு ஒரு ஜெகநாதாசர் பாடல் இருக்குது. அவர் வந்து விஜயராஜரை பற்றி எழுதுவார், விஜயதாசரை பற்றி எழுதுவார். அதை சொல்கிறார், ரத்துன தொரைக்கு தெனகே எனக்கு வந்து ரத்துன தொரைக்கித்து என்ன ஜென்ம பவித்ரவாயித்து இந்தின தினா அப்படின்றார். அதாவது இந்த இடத்துல பாருங்களேன், ஃபஸ்ட்டு ரத்துனா ஃபஸ்ட் லைனில், 2வது தூ வந்துடுது. அதுக்கு அடுத்த லைன்லையும் என்ன சொல்கிறாரு, ரத்துனா துரைக்கித்தோ, அதுவும் தூ வந்துடுச்சு. 3வது லைனில் என்ன பண்ணுறாருனாக்கா எழுதும்போது என்ன ஜென்ம, அங்கே பா வைக்கிறார். பவித்திர வாயுத்துங்கிறத என்ன ஜென்மப்பா விதுர வாயுத்து, அதாவது இந்த இடத்துல மறுபடியும் வித்துரை கொண்டு வந்துடுறாரு. பாவம் அந்த பவித்ரால பாவ முதல் சென்டென்ஸ்லேயே வச்சுட்டு அடுத்த சென்டென்ஸில் வந்து அந்த வித்துர வாயுத்துன்னு கொண்டு வர்றார். அப்போ என்ன ஆகும், ரத்து வித்து கரெக்டாகிடும். ஸோ இது மாதிரி எழுதுவாங்க. இது மாதிரி எழுதும்போது நம்ம அதே மாதிரி அவங்க எழுதினதை பிடிச்சா தான் பாட முடியும். வேறு யாராவது ஒருத்தர் டைப் அடிக்கும்போதோ அல்லது பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு என்ன ஜென்மா பவித்திர வாயுத்துன்னு எழுதிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எதுகை மணி உட்காந்த மாதிரியே தெரியாது. ஃபஸ்ட்டு ரத்து, செகண்ட் ரத்து, 3வது பவி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிப்பாங்க. கிடையாது, பா முன்னாடி படிச்சுன்னா வித்துர வாயுத்தும் கரெக்டாக வரும். அப்படி எழுதும்போதும் அது மாதிரி பிரித்து எழுதணும். அவர்கள் பாடல்கள் எழுதும்போது அவர் பிரித்து எழுதியிருப்பார்கள், பின்னாடி வரவர்கள் அதை மாற்றியிருப்பார்கள். அது மாதிரி தான் போயிருக்கோம் அப்படின்னு அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. ஸோ அது மாதிரி தான் எத்தி பிராசம் இருக்கணும். எத்தி பிராசம் இல்லாத அந்த பாடல் இருக்கு இல்லையா, அது வந்து கண்ணில் ஊற்றின கடுகு எண்ணெயை போன்றதுன்றாங்க. அவ்வளோ எரிச்சலாக இருக்குமா, அது பார்த்தாலே எரியும். கண்ணில் கடுகு எண்ணெயை ஊற்றினீங்கன்னா அப்படியே எரியும். சாசிவே எண்ணெய் வாங்க, அதை போட்ட எரியும். அது மாதிரி எத்திப்பிராசம் இல்லாத பாட்டை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருமா. அது வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் கதிகை நில்லிசபேக்கு, அந்த கதி தாள கதி இருக்கணும், மாத்திரைகள் இருக்கணும். ஒரு பாடலை எழுதினீங்கன்னா மாத்திரைகள் இருக்கணும். அது இப்போ இந்த புரந்தரதாசர் போன்றவங்களாம் வாக்கியக்காரர்கள், அவர் பாடவும் செய்வார், சங்கீத வித்வான், இசையமைப்பார், பாடுவார், அது மாதிரி. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டான அந்த கதியில் எழுதுவாங்க. அதை நீ எந்த ஒரு ராகத்தில் நீங்கள் மாற்றி பாடினாலும் அது உட்காரும், பாட முடியும். இந்த ராகத்தில் தான் இதை பாடணும் அவர் எழுதியிருப்பார். புரந்தரதாசர் பாட்டில் எழுதும்போது இந்த ராகத்தில் தான் பாட வேண்டும் என்று எழுதியிருக்கலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் பாடுகிறார்கள். கர்நாடக சங்கீதத்திலும் பாடுகிறார்கள், இந்துஸ்தானி சங்கீதத்திலும் பாடுகிறார்கள், பாட முடிகிறது. அதுதான் உண்மை. அங்கேயும் உக்காரது, இதுக்கும் உட்கார. அப்போ அந்த கதிக நில்ல சபைக்கு அந்த ஸ்பீடுக்கு அந்த இது சொல்கிறாங்க இல்லையா, மாத்திரைகள், அதை வந்து அளவாக ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த மாத்திரை அளவு சரியாக இருக்கணும். கொஞ்சம் மாற்றிங்க, நெழில் குறியெல்லாம் மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் பாடவே முடியாது. அப்போ நிறையா என்ன பண்ணுவாங்க, அந்த இழுத்துலாம் பாடிடுவாங்க. பட் சுலபமாக பாடணும். புரந்தரதாசர் பாடலாம் சுலபமாக பாடலாம். ஏன்னா அதில் வந்து கதி இருக்கும். கதி நில்லு சபேக்கு அப்படின்றாரு. அந்த மாத்திரை அளவுகள்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். பாடல் எழுதுறதுக்கு வந்து எப்பவுமே இன்னும் சொல்லப்போனால் இசைக்கெல்லாம் இப்போ பாடல் எழுதுறாங்க இல்லையா, டூனுக்கு பாட்டு எழுதுறலாம், அவங்களுக்கெல்லாம் இந்த அறிவு இல்லைன்னா பாட்டை எழுதவும் முடியாது. ஏன்னா நானும் ஒரு 4-5 பாட்டு எழுதி வச்சுருக்கேன். அதனால் சொல்ல வரேன், அது எவ்வளோ கஷ்டங்கிறது எழுதும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த இது வந்து சிலபல் உட்கார்ந்தால் தான் அது இசையமைக்க முடியும், இல்லாட்டா இசையமைக்க முடியாது. அதுதான் கதிக நில்லு சபேக்கு ரதிபதி பித்தனோடு அதி பிரேமவர். இது எல்லாத்துக்கும் மேலே என்ன இருக்கணும், அந்த ஸ்ரீஹரியிடம் பக்தி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போது பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். ಗಳ ಶುದ್ಧವಿರಬೇಕು, ತಿಳಿದು ಪೇಳಲು ಬೇಕು, ಕಳವಳ ಬಿಡಬೇಕು, ಕಳೆಮುಖವಿರಬೇಕು. ಗಳ சுத்தவிரಬೇಕು. நம்முடைய தொண்டை சுத்தமாக இருக்கணும், கட்டிகிட்டு இருக்கக்கூடாது, குழான்னு சத்தமாக இருக்கக்கூடாது.
அது பாடும்போது சுத்தமாக இருக்க வேண்டும். ತಿಳಿದು பேழಲು ಬೇಕು. நம்ம என்ன பாட்டை பாடுறோங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு பாடணும், இல்லாட்டா அப்போ அர்த்தம் தான் ஆகும். அவள் பாட்டில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, நாம் எதாவது பாடிட்டு இருந்திருப்போம். அது மாதிரி அதுக்கான நேர்மறையான மீனிங் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த புரந்தரதாசர்கள் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் போட்டு அதில் தமிழில் விளக்கம் கொடுக்குறது. ஸோ இந்த விளக்கத்தை கேட்ட பிறகு பாடும் பொழுது அவருக்கு மனசில் பதிவு, இந்த அர்த்தத்தை தான் சொல்லியிருக்காருன்னு அதுக்கு தகுந்த மாதிரி பாடுவாங்க. அதுக்காக ತಿಳಿದು பாடಬೇಕು, அதனோட அர்த்தத்தை புரிந்து கொண்டு பாட வேண்டும். கலவள விடಬೇಕು, வேண்டாத கன்ஃபியூஷன் பயம் இதெல்லாம் விட்டுருணும். பாடும்போது டென்ஷன்லாம் இருக்கக்கூடாது. பாடலே என்னதுக்கு, டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் அதில் இருக்கக்கூடாது. களைமுக விரಬೇಕು, அஷ்ட கோணலாம் மூஞ்சை பண்ணி பார்க்க முடியாதெல்லாம் பண்ணக்கூடாது. களையாக இருக்கணும் மூஞ்சி, அந்த மாதிரி மூஞ்சியை வைத்துக்கொண்டு பாட வேண்டும் அப்படின்றாரு. இப்போ பாடலுடைய கடைசி ஸ்டான்ஸாக வரும். இந்த பாடலில் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சின்ன இலக்கணம் கொடுக்கிறார், அவ்வளோதான். அரித்தவர் இரಬೇಕು, அந்த பாடலை தெரிந்து கொண்டவர்கள் இருக்க வேண்டும். பாடலை கேட்பதற்கு நான் ஒரு பாட்டை பாடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது யாருக்குமே புரியல, அவனுக்கு புரியவேலைன்னா அவன் என்னத்தை கேட்பான், அவனும் கேட்க மாட்டான். அவனுக்கும் அது புரிந்திருந்தால்தான் அதை என்ஜாய் பண்ண முடியும். அரித்தவர் இரಬೇಕು, ஹருஷ ஹெச்சலு ಬೇಕು, சந்தோஷம் இருக்கணும். பாட்டை கேட்கும்போது ஐயா எனக்கு ரொம்ப பாட்டு பிடிக்குதே, நான் கேட்கணும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பாட்டை கேட்க வேண்டும். புரந்தர விட்டலனே பரதெய்வவன ಬೇಕು, இந்த பாட்டில் நம்ம என்ன சொல்லணும், இந்த புரந்தர விட்டலனுடைய இஷ்ட பிறந்த தெய்வமான புரந்தர விட்டலனுக்கான ஸ்ரீஹரி இருக்கிறானே அவனே கடவுள்களே பிறந்தவன், ஹரி சர்வோத்தமா என்ற தத்துவம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பாடல் ஜொலிக்கும் என்று புரந்தரதாசர் அந்த பாடலை முடிக்கிறார். ஸோ நம்ம பாருங்கள், இந்த ஒரு பாட்டுனா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன இலக்கணத்தை நமக்கு கொடுத்து விட்டார். ஒரு பாடல்களுக்கும் இதுக்குமே பிதாமகராக திகழ்ந்தவர் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாமும் இது போல் பாடல்களை எழுதலாம், எல்லாருமே ட்ரை பண்ணலாம் இல்லையா. ஒரு அங்கிதம் வைத்து கொள்ளலாம். எனக்கு ஒரு அங்கிதம் கிடச்சிருக்கு, திருமலேஷா அப்படிங்கிற அங்கிதத்தில் நான் பாடல்களை எழுதி கொண்டிருக்கிறேன். ஸோ அது மாதிரி உங்களுக்கும் கிடச்சதுனாக்கா, ஆனால் அவ்வளோ ஈஸி கிடையாது எழுதுறது. தானாக வரணும், உட்காந்துலாம் எழுத முடியாது, தானாக வரணும். உங்களுக்கும் இறைவனுடைய அருள் இருந்தால் நிச்சயமாக வரும். ஸோ நீங்களும் கூட ஒரு இதை ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம பாடலுடைய ஒரு இலக்கணம் எப்படி என்று அறிந்து கொண்டோம். நான் மீண்டும் அடுத்த ஒரு எபிசோடில் சந்திப்போம். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய நமஹ.